வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ஆஷாட நவராத்திரி. அதாவது ஆஷாட நவராத்திரினாலே வாராகி அம்மன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். இப்போ வந்து ஆக்சுவலாக இன்னையோட வந்து எனக்கு வந்து நான் வந்து பைரவரும் காளிமா சாதனாஸ் வந்து 48 டேஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 டேஸ் தான் போடுவேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவேன், கேப் விட்டுருவேன். அப்புறம் திருப்பி எனக்கு ஒரு 21 டேஸ் இப்படி தான் நான் வந்து விட்டு விட்டு போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இவர் வந்து ராஜஸ்ரீ வந்து சொன்னதுக்கப்புறம் தான் பைரவரை எடுத்துட்டு நீங்கள் வந்து சாதனாஸ் அம்மனோட சாதனாஸ் பண்ணால் அவர் எப்படியாவது உங்களை வந்து கண்டினியூஸாக வந்து சாதனா பண்ணுறதுக்கு உங்களை உள்ளேருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். உண்மையாலுமே அது 100க்கு 100 உண்மை. நான் வந்து அனுபவ பாடமாக வந்து கற்றுக்கிட்டது. கண்டினியூஸாக வந்து நான் 48 நாள் வந்து இந்த ஆன்மீக பயணத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் போட்டது கிடையாது. இதுவே எனக்கு கொஞ்சம் முதல்ல 21 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து சரி 48 டேஸ் போடலாமா அப்படின்னு கேட்டேன். மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படி தான் சொல்லலாம். கண்டினியூஸாக வந்து முடிச்சிட்டேன், எந்த வித தடங்களும் இல்லாமல். இதில் அதுதான் மெயின். ஸோ வாராகி அதே மாதிரி தான் நான் வந்து போன இயர் வந்து ஆஷாட நவராத்திரி வந்து இது பண்ணேன். இப்போது எங்கள் குருஜி வந்து என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் உள்ள பிரதமையில் இருந்து தான் வந்து பழங்காலத்தில் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் வந்து வரலாறு வந்து அதான் ஆடியில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து மாற்றி வச்சு இப்போ ஃபுல்லும் கொண்டாடுறது வந்து ஆணியில் கொண்டாடி இருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து அப்படி கிடையாது, ஆடியில் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ வந்து இப்போ எல்லாரும் கொண்டாடுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி வந்து ஜூன் 26, 2025 வந்து அமாவாசை வருது. இதில் என்னென்னா பிரதமை எப்போ வருது பார்த்து தான் வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். நான் வந்து அதை கண்டினியூஸாக சொல்கிறேன். அதாவது 9 நாளும் வந்து என்னென்ன வந்து மந்த்ராஸ் வந்து படிக்கணும், எப்படி வந்து வழிபடணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ அந்த 9 டேஸும் கண்டினியூஸாக நான் வந்து போடுறேன். எனக்கு வந்து போன வாட்டி வந்து ஒருத்தங்க வந்து இதை வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் குருஜி சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி அமாவாசைக்கு அதுக்கப்புறம் உள்ள பிரதமையில் வந்து நான் வந்து பண்ணினேன். பட் நீங்கள் வந்து ரெண்டையுமே இப்போ எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரெண்டையுமே பண்ணுங்கள். ஆனால் நான் என்ன பர்டிகுலராக என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய அனுபவ ரீதியாக ஆடி அமாவாசைக்கு அப்புறம் நீங்கள் பிரதமை திதியிலேருந்து நீங்கள் வந்து இந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி வளர்ச்சி கிடைக்கும். இது வந்து என்னுடைய அனுபவ பாடம். இது வந்து என் குருஜி சொன்னது 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயம். நான் எல்லாமே வந்து உணர்ந்த விஷயத்தை தான் வந்து சொல்வேன். அவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் வந்து நான் வந்து இருக்கும் போது இந்த ஒரு வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நினச்சாலுமே அம்மாவை நினச்சா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. எப்படி வந்து நம்மளை வந்து இவ்வளோ ஒரு பாதுகாத்து வந்து கொண்டு வந்திருக்கா அப்படிங்கும்போது இதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமாக நான் என்ன கருதுனா, இந்த ஆஷாட நவராத்திரியை தான் வந்து நான் வந்து இது பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து இந்த நவராத்திரிக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது அந்த நம்மளுக்கு இப்போ தெரிகிறது வந்து ஒரு நவராத்திரி தான். இப்போ தான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா 4 நவராத்திரி. ஆனால் வாராகிக்கு நீங்கள் வந்து அந்த நவராத்திரி 10 நாளும் இல்லை சிலவங்க 9 நாள் வைப்பாங்க. 10 நாள் நீங்கள் வந்து கொண்டாடிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 1000 மடங்கு நீங்கள் வந்து சாதனாஸ் பண்ணுற பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து 100க்கு 100% உண்மை. அதனால தான் அந்த காலத்தில் இந்த நவராத்திரிஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு இதை கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் வாராகி அம்மனை பொறுத்தவரை இது வந்து மறைமுகமாக தான் செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப உக்ர தெய்வம். அதனால் இவளை வந்து மறைமுகமாக தான் வழிபட்டு வெளியே வந்து யாருக்குமே சொல்லி இதாக இருக்காங்க. ஆனால் ஒரு காலம் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 யுகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு யுகத்தில் வந்து 4 காலுமே தர்மம் இருந்து 3 கால் தர்மம் இருந்துருப்பாங்க, அப்புறம் 2 கால் தர்மம் இருந்ததுன்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலில் மட்டும்தான் தர்மம் நிற்கிது. அதுதான் வந்து கலிகாலம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வேணால் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறது என்ன உலகத்தில் ஏன் இப்படிலாம் நடக்குது, என்னதான் ஆன்மீகம் வந்து அவ்வளோ வளர்ந்துட்டு இருந்தாலும் நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக இருக்கட்டும் எந்த பிரச்சனையுமே வந்து உச்சத்துக்கு தான் போகுது. மனசாட்சியே இல்லாத அளவுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. கருணைங்கிற மனிதம் அப்படிங்கிறது செத்து போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ அந்த ஒரு கால் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அபரிவிதமான ஒரு சக்தி வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அதுதான் வந்து வாராகி அம்மன்.
அந்த கலிகாலத்துக்கு தகுந்த ஒரு தெய்வம் அப்படின்னு நீங்கள் கும்பிடணும், இந்த களி நீசர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால், களி நீசர்கள் ஒன்று வந்து நான் வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன், உள்ளே நிறையா இருக்குது. அதாவது நம்மளுடைய காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், தமம், இந்த இந்த குணங்கள் கூடைய அசுரர்களை வந்து அழிக்கவும் செய்வாள், நம்மளுடைய கர்ம பதிவுகளை நீக்குவாள். அதனால் வாராகி கும்பிட்டவன சிலவங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொன்னால் கவலையே படக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கர்ம பதிவுகளுக்கு தகுந்த உங்களுக்கு வந்து தான் வந்து அம்மா வந்து கொடுப்பா. ஏன்னா அப்படி கொடுத்தாள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்புவியில் வந்து கடந்து பிறவி இல்லாத பெருவாழ்வை நோக்கி நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம், புகை, பேர், புகழ் எல்லாமே வந்து இவ வந்து தாய் இல்லை, அதனால் ரொம்ப அள்ளி கொடுப்பா. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து சிலவங்களுக்கு வந்து இப்படியான ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 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 ஆஷாட நவராத்திரியோடு நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லா விதமான கர்ம பதிவுகளும் வந்து நீக்கப்பெறும். இந்த அவ்வளோ ஒரு ஒரு தூய அன்போடு நீங்கள் வந்து கும்பிடணும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சாதனாஸ் பண்ணும்போது சுயநலமாக இருக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச பாடத்தை வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு பொது காரியத்துக்கு. இது வந்து என்னுடைய 3 குருவுமே சொல்லி தந்த பாடம் தான் எனக்கு. சரிங்களா? இது வந்து ஒருத்தர் ஒரு குரு மட்டுமே எனக்கு சொல்லலை, 3 பேருமே ஒரே இதை என்ன சொல்கிறதுனா, உலகத்துக்காக, மக்களுக்காக, பிறருக்காக ஒரு பாகத்தை நீங்கள் வந்து வைக்கணும். இப்போ எனக்கு வந்து தீட்சை கொடுக்கும்போதே எங்களுடைய குருஜியோடைய இதுவே வந்து அதுதான், நீ பண்ணால் ஒரு பாகம் ஒரு பாட் வந்து இறைக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அவங்க கொடுக்குறவுடைய நோக்கமே. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நவராத்திரியோடு நீங்கள் சங்கல்பம் வைக்கும் போது உலகத்துக்காக, மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொது காரியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு இந்த 10 நாளும் நீங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னா, அதாவது 2 நவராத்திரியும் வேணால் கொண்டாடிக்கோங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறது வந்து ஆடி மாதம் வர்ற அடுத்த இதை நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஆடி மாதம் தான் நீங்கள் வந்து கொண்டாடுவீங்க. இதுதான் வந்து உண்மை. ஏன்னா நான் வந்து உணர்ந்திருக்கேன். அவ்வளோ வந்து தடங்கள் வந்தது, நிறைய தடங்கள் வந்தது. நான் எதையுமே கண்டுக்காமல் அவ்வளோ ஒரு சிரத்தையோடு இந்த 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 இதை நான் வந்து பண்ணினேன். ஆனால் அதோட பலன் நீங்கள் இந்த ஒரு இயர்க்கில் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன கொண்டு வரணும், என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம சேஃபாக வந்து நம்மளை வந்து காப்பாற்றி விடுறது வந்து அன்னை வாராகிய மிஞ்சின தெய்வம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இவன் வந்து போர்ப்படை தளபதி. ஸோ அசுரர்கள், அதாவது முந்தைய காலத்தில் அசுரர்கள்னாங்க, இப்போ வந்து துரோகி, எதிரி, அடுத்தவனை கெடுக்கணும், பிளாக் மேஜிக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட எல்லாம் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து வாராகியால் நிச்சயமாக முடியும். நிச்சயமாக அதை தான் வந்து செஞ்சிட்ருப்பான். எவ்வளோ பெரிய கர்ம பதிவுகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய உயிரையே வந்து அந்த அளவுக்கு வந்து காப்பாற்றி கொடுக்குற வல்லமை கொண்டவள். ஆனால் என்ன அப்படின்னா, அவட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டு அவள் என்ன சொல்கிறாளோ அதை கேட்டுக்கிட்டு நடந்தால் தான் உண்டு. அது ஆணவம் அப்படின்னா அவளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இருக்கிறதுலே வந்து ஆணவத்தை வந்து வேரோடு அழிப்பவள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாராகி தான். அதனால் இந்த திமிரு, ஆணவம், கண்மம், குரோதம், அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக அவள் பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. மிருக குணம் கொண்டவர்கள் அவளுடைய பிள்ளைகளாக இருக்கவே விடமாட்டாள். ஏன் வந்து இவங்க வந்து ஒரு பாதியில் வந்து மிருக குணம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ விஷ்ணுஸ் வந்து 10 அவதாரம் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன, எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால் நம்ம வந்து மிருகமாக மாறிடலாமா அப்படின்னா கிடையாது. அவங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும்தான் மிருகமாக இருக்கும், இது இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அசுரர்களை கெட்டவர்களை அழிக்க மட்டும்தான் மிருகங்களாக அவதரிச்சிருக்கிறாங்களே ஒழிஞ்சி நல்லவங்களே அழிக்க அவங்க அவதாரம் எடுக்கவே கிடையாது. என்றைக்குமே எடுக்கலை. புராணங்கள் படி வந்து அதுதான். இப்போ வாராகி புராணம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து புராணங்கள் இருக்குது. அதில் எனக்கு வந்து நான் கேட்டதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவி பாகவதத்தில் நிறையா இருக்குது, பிரம்மாண்ட புராணத்தில் நிறையா இருக்குது, மற்ற புராணத்தில் நிறையா இருக்குது. பட் நம்மளுக்கு பொதுவாக என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வராகமூர்த்தி அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தெரியும். வராகமூர்த்தி அப்படின்னு தான் தெரியும். இப்போ இதோட கதையை தான் நான் சொல்லிவிட்டு நாளையிலேருந்து அந்த அந்த நவராத்திரி என்னென்ன ப்ரொசீஜர் என்ன இருக்குது, எந்த திதியில் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத நான் நாளையிலேருந்து சொல்கிறேன். இந்த ஒரு கதையை வந்து இப்போ சொல்கிறேன் நான். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வேத வாராகி கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ஸ்வேதா அப்படின்னு சொன்னால் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வாராகி கல்பத்துக்கு ஸ்வேத வாராக கல்பம் அப்படிங்கிறதுல தான் வந்து வாராகி தந்திரம் அப்படின்னு இருக்குது. இந்த வாராகி தந்திரத்துக்குள்ளே தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வகை அம்மனுடைய எல்லா வித, அதாவது மந்த்ராஸ் தந்த்ராஸ், அம்மாவுக்கு வந்து எப்படி பூஜை பண்ணணும், எப்படி மந்திரம் பண்ணணும், எப்படி சாதனாஸ் பண்ணணும், எல்லா வித டீட்டெயில்ஸும் வந்து இந்த வாராகி தந்திரத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதுபடி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ள எல்லாருமே குருமார்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த மெத்தட்ஸில் தான் வந்து அவங்க வந்து இதை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாராகி தந்திரம் அப்படிங்கிறது வராக அப்படின்னு சொல்லிட்டு வராகமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். வராகமூர்த்தி வந்து எப்போ வந்து எப்படி வந்து உருவெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, என்றைக்குமே வந்து ஒரு வராகர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஆண், இப்போ விஷ்ணுவுடைய அவதாரங்கள் எந்ததாக இருந்தாலும் அதற்கு முன்னுக்குட்டியே வந்து பெண் தெய்வத்துடைய சக்தி வந்து அவங்களுக்குள்ளே இருந்தால் தான் அவங்க வந்து அதை வந்து சாதிக்க முடியும். அதனால தான் பெண்மை வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாராகருக்கு எப்படி வந்து வாராகி அம்மனுடைய சக்தி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணங்களில் ஒரு கதை. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாவிற்கு வந்து ஒரு 4 குழந்தைகள். அவங்க வந்து ஒரு ரிஷிமார்கள் வந்து இருந்தார்கள். மேலே போய் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிவனையோ விஷ்ணுவையோ போய் அவங்க வந்து கும்பிட போயிருக்கிறாங்க தேவர் லோகத்தில். அப்போ போகும்போது அவங்களுக்கு காவலாக இருப்பாங்களா, அவங்க 2 பேர் வந்து உள்ளே விடமாட்டேன்னு அவரை வந்து இவங்களை வந்து சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு உடனே சபிச்சிடுறாங்க. சபித்தவொடனே தான் இவங்க இவ்வளோ பெரிய ரிஷிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க உடனே பயந்துட்டு போய் விஷ்ணு காலில் போய் வந்து நாங்கள் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டோம், எங்களை வந்து சபிச்சிட்டாரு, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே கேட்காரு, இல்லை கொடுத்தது தான், பட் நான் வந்து சரி நீங்கள் வந்து இவ்வளோ வந்து என்னை வந்து கெஞ்சி கேட்குறனால 2 ஆப்ஷன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது 7 இதுக்கு வந்து நீங்கள் எடுத்து இதை வந்து நீங்கள் வந்து கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்டயே நீங்கள் வந்து இருப்பீங்க, இருந்துக்கிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து 7 இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். 7 வாட்டி நீங்கள் வந்து பறவையாக வந்து பறந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொன்று என்னென்னா 3 வாட்டி இருக்கும். பட் வந்து எப்படி அவங்க வந்து நீங்கள் வந்து பிறப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அகெயின்ஸ்டாக வந்து பிறப்பீங்க, அசுரர்களாக வந்து பிறப்பீங்க. நான் வந்து உங்களை வந்து நான் வந்து வதம் செய்வதுக்கு நான் வந்து வருவேன் அப்படின்னு சொன்னேன். இவங்க உடனே சரி ஈஸியஸ்ட்டாக சரியா பரவாயில்ல, கொன்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சீக்கிரமே வந்து விஷ்ணு கிட்ட இதே மாதிரி வந்து காவலுக்கு வந்து நின்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து அந்த வந்துடுறாங்க. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அவங்க பேர்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது, ஹிரண்யன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அசுரர் குணம்லாம் என்ன வரும், இறைட்ட போய் வரம் கேட்கணும். இதே வேலையாக வந்து இவங்க மெயினாக என்னென்னா சிவன்கிட்ட போய் வரம் கேட்பாங்க, இல்லை விஷ்ணு. மெயினாக சிவன்கிட்ட போய் தான் எல்லா அசுரர்களும் போயிட்டு உருகி வருஷ கணக்கில் இருந்து தவம் வந்து அவர் காட்சி கொடுக்கும் போது நம்ம வந்து அப்போ தான் என்னதான் மாறிடுறாங்க, அரக்கன்கள். அதாவது வரம் வந்ததுக்கப்புறம் அரக்கன்களாக மாறி எல்லாத்தையும் வந்து துன்பப்படுத்தி மெயினாக என்னென்னா அவங்க சாகக்கூடாது. நான் வந்து அப்போ நான் தான், அதாவது என்னென்னா எல்லாமே ஒரு தலைமை நான் தான் அப்படிங்கிற அகங்காரம் வரம் வாங்கினோன்னா எல்லாத்துக்கும் வருது. என்னதான் இவங்க வந்து புத்திசாலியாக இருந்து பல வருஷம் தவம் பண்ணி இவங்க வந்து இறைட்ட வந்து வரம் வாங்கியிருந்தாலும் அதையும் தவிடு பொடியாக்கி சம்ஹாரம் செய்கிறது தான் வந்து விஷ்ணுவோடைய வேலையாக வந்து இருக்கும். ஸோ இது எல்லா வழியாக வந்த புராணங்கள் தான் உங்களுக்கு.
ஸோ இவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு, உடனே வந்தோடனே இவனுக்கு வந்து, ஆனால் இவன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனையும் வழிபடலை, விஷ்ணுவையும் வழிபடலை, நேராக வாராகி அம்மனை போய் வழிபட்டுட்டான். வாராகி அம்மனை வழிபட்டோன்னே, ஏன்னா அம்மனை வழிபட்டால் ஈஸியாக வந்து வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அம்மா வந்து தோணுனோன்னே இவனுக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ நம்மளை கொல்லக்கூடாது. அப்போ யார் கொல்ல மாட்டா அப்படின்னா, தாய் வந்து கொல்ல மாட்டா என்றைக்குமே தன் பிள்ளைகளை. ஸோ வந்து பெண்ணால் வந்து, அதாவது தாயால் நீ வந்து என்னைய வந்து கொல்லக்கூடாது, தாயால் வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வரம் வாங்கிடுறான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா தாய்மை தான் வந்து முதல் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஆண்களெல்லாம் வந்து தோற்கடிச்சிடலாம்ல அவங்களுக்கு. ஸோ வந்து தாய்மையினால் கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அம்மாவும் வரம் கொடுத்துருதா. ஆனாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு ரொம்ப அதுக்கப்புறம் அட்டூழியம், அராஜகம் அதான் தெரியுமா, எல்லா தேவர்கள் எல்லாத்தையும் கொடுமை பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து அம்மா வந்து எங்கே கொன்றுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கடியில் போய் வந்து மறைச்சி வச்சுட்டான். அப்பந்தான் வந்து அம்மா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, தாய்மையினால் தானே தாயால் தானே கொல்லக்கூடாது, அப்போ இந்த அளவுக்கு நீ வந்து கொடுமை பண்ணிட்டேல்ல நீனு அப்படின்னு சொல்லிட்டு வராக அவதாரம் எடுத்து பூமி தாயை வந்து கடலுக்கடியிலேருந்து எடுக்கிறதுனால வாராகி அம்மன் வந்து விஷ்ணு சக்தியாக வராகி சக்தி வந்து விஷ்ணுக்கு வந்து வாராகி வந்து அந்த அசுரனை வந்து அப்புறம் பூமி தாயை வந்து மீட்டெடுத்து வதம் செஞ்சாங்க அப்படிங்கிறதான் இந்த மெயின். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியல, இது வந்து ஒரு புராணம், அதாவது நிறைய கதை இருக்குது. அதாவது இந்த அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புராணம், இந்த வராகமூர்த்தி அப்படிலாம் கிடையாது. சிவன்கிட்ட இருக்குது, எல்லாத்துலையும் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து ஆதிசக்தி. ஏன்னா இப்போ இப்போ வந்து வராகர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன தெரியும்னா, ஆதி வராகர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆதி வராகர் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அப்படி ஆதினாலே முதல். அப்போ அந்த அவதாரத்தில் இவர் இவர் எடுக்கும் போது இந்த பெண் சக்தி வந்து உள்ள அப்போ இந்த அம்மா வந்து ஆதி அப்படிங்கிறது. அப்போ இந்த புராணங்களுக்காண்டி கதை தான் இதுவே ஒன்றி, இன்னும் பல புராணங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதில் தான் வந்து எல்லா இதுலேயும் வந்து இந்த, அதாவது சக்தி அப்படின்னு சொன்னால் ஒன்று, சரிங்களா? ஏன் வந்து இவங்க வந்து பல இதை விடுறாங்களோ, இந்த அசுரர்களின் வரத்தை பொறுத்து தான் எந்தெந்த சக்தியாக வந்து மாறி வெளிப்பட்டிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து கண்டுக்கணும் இந்த புராணங்கள் படி அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளுக்குள்ளே உள்ளதையும் வந்து இப்போ அம்மா வந்து அழித்து நம்ம கர்ம பதிவுகளை வந்து, அதனால தான் இவள் வந்து இரத்தத்தை சுத்திகரிக்கிறா இருக்கும், எலும்பு இதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து வந்து பண்ணுவாள். நம்மளுடைய ஒவ்வொரு செல்களினுடைய அனைத்து கர்ம பதிவுகளையும் நீக்கி நம்மளை வந்து பிறவி இல்லாத பெருவாழ்வை அடைகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வந்து கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னை வாராகியாக இருப்பாள். தாய் அப்படின்னு சொன்னாலே கேட்டதை வந்து வாரி கொடுக்குற தெய்வம் தான். ஸோ நம்ம வந்து மனிதத்துவம் இருந்து ஒரு கருணை, அன்பு, ஆத்மார்த்தமான பக்தி இதெல்லாம் இருந்தால் ரொம்ப எளிதாக அதனால தான் நிறைய பேர் வந்து பெண் தெய்வத்தை வழிபடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து வரம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கலாகவே காளியாக இருந்தாலுமே அந்த தாய்மை குணம் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால தான் பெண் தெய்வத்தை வழியிடுற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து அந்த இறக்க குணம் இருந்து வந்து வரம் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ வரம் வாங்குறதுக்கு முன்னுக்கிட்டி நம்மளும் ஒரு மனிதத்துவம் மிக்கவங்களாக இருந்து அந்த வரத்தை பெற்றோம் அப்படின்னா பிறகு வந்து அழிக்கப்பட வேண்டும். நம்ம கூட வாங்கிட்டு திருப்பி எதுக்கு சாவான என்ன. அதனால் அந்த நெகட்டிவ் கான்செப்டுக்குள்ளே போகக்கூடாது. இவங்க கையால் தான் நம்ம வந்து சாக போகிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே போகக்கூடாது. ஏன் அதுக்கு வந்து நல்லதாகவே இருந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பட்டுக்கிட்டு தர்மத்தின் சைடில் இருந்துக்கிட்டு அவகிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாலும் அவள் காப்பாற்ற தானே செய்வான். பாசிட்டிவாக தான் எல்லாமே வந்து எடுக்கணும், நெகட்டிவ் எடுக்கவே கூடாது என்றைக்குமே. நெகட்டிவ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பர்த் டெத் அந்த சைக்கிள்ஸ்குள்ளே நீங்கள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அதனால் கவனமாக இருந்து வந்து செயல்படும். நாளையிலேருந்து ஒவ்வொரு அந்த எந்த திதியில் வந்து எப்படி வழிபடணும், அந்த திதி டைமிங்
எந்த இதுலேருந்து எந்த இது இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பொதுவாக அவங்க வந்து வழிபடுற இந்த இந்த ஜூன் 26 டு ஜூலை 4 வரைக்கும் உள்ளதே வந்து நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே இதை ஆடி அமாவாசைக்கு அப்புறம் உள்ள பிரதமையில் இருந்து நீங்கள் பண்ணி இதே மாதிரி ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு வருஷத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அது இருந்தாலும் அது கண்டிப்பாக 100% வந்து நீக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. தேங்க்யூ.